டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். நடந்து முடிஞ்ச நார்செட் 9ஓட பிரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெட்டியர் அகாடமில படிச்ச நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுவும் 1000க்கு மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே என்ன செய்ய போறாங்க அப்டின்னா, மெயின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண போறாங்க. கண்டிப்பா மெயின்ஸ்லயும் இவங்க கிளியர் பண்ணி, நம்மளோட நார்செட் 9ஓட நர்சிங் ஆஃபிசரா இவங்க வரதான் போறாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. நம்மளோட சேனல்ல மெட்டியர் அகாடமி பத்தியும், இவங்களோட கோச்சிங் கிளாஸஸ் பத்தியும் நம்ம ரெகுலர் பேசிஸ்ல சொல்லிட்டே இருக்கிறோம். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்கீங்க அப்டின்னா, ஜாயின் பண்ணி பெனிஃபிட்டும் ஆயிருக்கிறீங்க. ஸோ இப்போ நார்செட் 9 நான் மிஸ் பண்ணிட்டேன் மேம். பட் நார்செட் 10க்கு வந்து பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட மெட்டியர் அகாடமி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா குடுத்திருக்காங்க. ஸோ நீங்க ப்ராப்பரா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆன்லைன்லயும், ஆஃப்லைன்லயும் பிரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்க ஆஃப்லைன் கிளாஸஸ் போறதா இருந்தா, உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டீஸ் கூட அவங்களே என்ன செய்றாங்க அப்படின்னா, அரேஞ்ச்மென்ட் பண்ணி குடுக்குறாங்க. இந்த கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேட்ச்சா வந்து கண்டக்ட் பண்றாங்க. 4 மந்த்க்கு ஒரு பேட்ச் இருக்குது. 6 மந்த்க்கு ஒரு பேட்ச் இருக்குது. 12 மந்த்க்கு கூட ஒரு பேட்ச் இருக்குது. ஸோ உங்களுக்கு சூட்டபிளான பேட்ச்ச நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, சூஸ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் எல்லா ப்ராப்பரா எல்லா சப்ஜெக்ட்டுமே என்ன செய்வாங்க அப்படின்னா, கிளியர் பண்ணுவாங்க. மார்க் டெஸ்ட் இருக்கும். எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் இருக்கும். ஃபேஸ் டூ ஃபேஸ் மென்டார் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. டைரக்ட் கிளாஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து டைரக்ட்டா ஃபேக்கல்டிஸ்ட்ட பேசலாம். உங்களோட டவுட்ஸ வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாரி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இந்த கிளாஸஸ்குள்ள இருக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, டெமோ கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. டெமோ கிளாஸ் நீங்க பார்த்துட்டு கூட அட்மிஷன் போட்டுக்கலாம். டெமோ கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 23, 24ஆம் தேதி உங்களுக்கு வந்து டெமோ கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த டெமோ கிளாஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. பாருங்க. அவங்களோட கோச்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ டியர் நர்சஸ் நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். நமக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. நம்ம தான் தேட மாட்டோங்கிறோம். நம்ம தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து யூஸ் பண்ண மாட்டோங்கிறோம். பிரைவேட்லயே கம்மியான சேலரிக்கு நம்ம வொர்க் பண்ணிக்கிட்டு, வொர்க் லோட் அதிகமா இருக்குது. ஏன்டா நர்சிங் படிச்சோம், கஷ்டமா இருக்குது, வேலை பார்க்க முடியல. இந்த மாதிரி நம்ம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, புலம்பிக்கிட்டே இருக்கோம். பட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, பெட்டர் வேக்கு மூவ் ஆகுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில நெறைய இருக்குது. நம்ம தான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ மை டியர் நர்சஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் யூஸ் பண்ணுங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா, அப்ளை பண்ணுங்க. படிங்க. மேபி 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது வந்து பழகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளோட மெட்டியர் அகாடமி ஆஃபர் பண்ணக்கூடிய நார்செட் 10க்கான இந்த கோர்சஸ். ஸோ இது நமக்கு செப்டம்பர்ல இருந்து நமக்கு ஜான்வரி வரை கிளாஸஸ் இருக்குது. ஆன்லைன், ஆஃப்லைன் 2 கிளாஸஸுமே இருக்குது. ஆஃப்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில நடக்குது. அங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டீஸ் கூட இருக்குது. நீங்க போய் இருந்து கூட என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ இந்த கிளாஸஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு டெமோ கிளாஸ் குடுக்குறாங்க. டெமோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி 2 நாள் நடக்குது. டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களோட அட்மிஷன வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ராப்பரா வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்றாங்க, ரிவிஷன் குடுக்குறாங்க. அவங்களோட ஆப்ப நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். மென்டாரோட சப்போர்ட் குடுக்குறாங்க. நீங்க ஆஃப்லைன் கிளாஸ்க்கு போகும்போது டைரக்ட்டா வந்து டீச்சிங் ஃபேக்கல்டிஸ்ட்ட பேசலாம். உங்களோட டவுட்ஸ வந்து கிளியர் பண்ணலாம். அண்ட் குரூப் ஸ்டடீஸ்க்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ மை டியர் நர்சஸ் நம்ம வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நமக்கு இருக்குது. நம்ம யாருமே அத வந்து பார்க்க மாட்டோங்கிறோம். யாருமே அத வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்டின்னா, நம்ம நர்சிங் படிச்சிருக்கோம். பிரைவேட்ல தான் வொர்க் பண்ணணும். சேலரி கம்மியா இருந்தாலும் அந்த டியூட்டி ஹார்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இப்படி சொல்லிக்கிட்டே தான் நம்ம இருக்கமே தவிர, அடுத்து நம்ம ஃபார்வர்ட் ஆகி போறதுக்கான நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்தும் நம்ம என்ன செய்ய மாட்டோங்கிறோம்னா, நெறைய நேரங்கள்ல வந்து அத பயன்படுத்த மாட்டோங்கிறோம். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லயும், ஸ்டேட் கவர்ன்மெண்ட்லயும் அவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் போடுறாங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல இந்த மாரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரும்போதெல்லாம் அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. எதுவுமே வந்து முயற்சி பண்ணா தான் நடக்கும். முயற்சி பண்ணாமலே எனக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்டின்னா கிடைக்காது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. ஸோ அப்ளிகேஷன்ஸ் வரும்போதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. ஒருவேளை ஒரு எக்ஸாம் நமக்கு கிடைக்காட்டாலும் 2வது எக்ஸாம்ல கிடைக்கும். 2வதும் கிடைக்கல அப்டின்னா 3வதும் கிடைக்கும். ஸோ இப்ப நார்செட் 9 நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரி பட வேண்டிய அவசியமே இல்ல. நார்செட் 10 இருக்குது. இதுலயும் நமக்கு நெறைய வேக்கன்சி வரதான் போகுது. ஸோ இப்பமே நீங்க வந்து பிரிப்பேர் ஆவுங்க. அந்த டைம்ல கடைசி நேரத்துல நம்ம ரஷ் பண்ணும்போது நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா, நம்ம வந்து கேட்ச் பண்ண முடியாது. ஸோ இப்பமே நம்ம வந்து பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா தான் நார்செட் 10 வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளோட மெட்டியர் அகாடமி புரொவைட் பண்ணக்கூடிய இந்த V17 அப்படிங்கிற கிளாஸ். ஸோ கிளாஸஸோட அட்மிஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 30ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அட்மிஷன கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி வரைக்கும் நடக்குது. ஸோ ஜாயின் பண்ணுங்க, படிங்க, வேலைக்கு போங்க, கை நெறைய சம்பாதிங்க, சந்தோஷமா இருங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.